இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. சீமானுக்கு எதிராக நடிகை விஜயலட்சுமி கொடுத்த புகாரை ரத்து செய்ய கோரிய வழக்கில் வரும் 19ஆம் தேதி விசாரித்து அன்றே உத்தரவு பிறப்பிக்கப்படும் என உயர்நீதிமன்றம் அறிவித்திருக்கிறது. இது பற்றிய அண்மை செய்தியை பார்க்கிறோம். சீமானுக்கு எதிராக நடிகை விஜயலட்சுமி கொடுத்த புகாரை ரத்து செய்ய கோரிய வழக்கில் வரும் 19ஆம் தேதி விசாரித்து அன்றே உத்தரவு பிறப்பிக்கப்படும் என உயர்நீதிமன்றம் அறிவித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மதியழகன் வழங்க கேட்கலாம். மதியழகன், வணக்கம். இந்த வழக்கின் பின்னணி என்ன? திருமணம் செய்து கொள்வதாக கூறி ஏமாற்றுவதாக நடிகை விஜயலட்சுமி நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமானுக்கு எதிராக கடந்த 2011ஆம் ஆண்டு வளசரவாக்கம் போலீசில் புகார் அளித்திருந்தார். இந்த புகாரின் அடிப்படையில் பதிவு செய்யப்பட்ட வழக்கை ரத்து செய்து சீமான் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளார். அதில் கடந்த 2011ஆம் ஆண்டு அளித்த புகாரை 2012ஆம் ஆண்டிலேயே திரும்ப பெற்றுக் கொள்வதாக விஜயலட்சுமி கொடுத்த கடிதத்தின் அடிப்படையில் விசாரணையின் அடிப்படையில் போலீசார் வழக்கை முடித்து வைத்த நிலையில் தற்பொழுது அவருக்கு மீண்டும் விசாரணைக்கு எடுக்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். இந்த வழக்கு கடந்த முறை விசாரணைக்கு வந்தபோது காவல்துறை தரப்பில் அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டது. வழக்கை ரத்து செய்வது தொடர்பாக விளக்கம் பெறுவதற்காக நடிகை விஜயலட்சுமி நேரில் ஆஜராக உத்தரவிடப்பட்டுள்ளது. அதன் பிறகு இந்த வழக்கு இன்றைய தினம் மீண்டும் நீதிபதி ஜி.கே. ரவீந்திரன் முன்பு விசாரணைக்கு வந்தபொழுது 2011ஆம் ஆண்டு பதிவு செய்யப்பட்ட வழக்கு இத்தனை ஆண்டுகளாகியும் ஏன் நிலுவையில் இருக்கிறது என நீதிபதி கேள்வி எழுப்பினார். காவல்துறை சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் கே.எம். தினகரன் இந்த வழக்கு என்பது இந்திய தண்டனை சட்ட பிரிவு 376 அதாவது பாலியல் வன்கொடுமை புகாரின் கீழ் பதிவு செய்யப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். இதனையடுத்து சீமான் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் சங்கர் இந்த வழக்கில் மூத்த வழக்கறிஞர் ஆஜராக இருப்பதால் வழக்கினுடைய விசாரணையை ஒத்திவைக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். இதனையடுத்து வழக்கை வரும் 19ஆம் தேதிக்கு ஒத்திவைத்த நீதிபதி அன்றைய தினம் கட்டாயம் இந்த வாதத்தை முன்வைக்க வேண்டும் என சீமான் தரப்புக்கு அறிவுறுத்தினார். மேலும் இந்த வழக்கு அன்றைய தினம் விசாரிக்கப்பட்டு அன்றைய தினமே உத்தரவும் பிறப்பிக்கப்படும் எனவும் நீதிபதி தெரிவித்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி மதியழகன். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.